சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். புகார் காண்டம். அந்திமாலை சிறப்பு காதை. மாலை பொழுது வந்தது. அந்தி நேரத்தின் அழகும் அதனால் தோன்றும் உணர்வுகளும் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டன. கணவனை பிரியாமல் வாழ்ந்த மகளிருக்கு இந்த மாலை நேரம் மகிழ்ச்சியை தந்தது. அவர்கள் தம் கணவருடன் இணைந்து இன்பம் அடைந்தனர். ஆனால் பிரிவில் வாடிய மகளிருக்கு அதே மாலை நேரம் துயரத்தையும் ஏக்கத்தையும் தந்தது. கார்காலத்தில் முல்லை மலர்கள் மலர்ந்தன. அவற்றில் வண்டுகள் மொய்த்து இனிய ஓசை எழுப்பின. ஆனால் அந்த மலர்ச்சியை கண்ட பிரிந்த மகளிர், மலர்கள் மலர்ந்தும் அவர் இன்னும் வரவில்லையே என்று மனம் வருந்தினர். அதே நேரத்தில் ஆயர்கள் தங்கள் குழலில் முல்லை பண்ணை இசைத்தனர். அந்த இனிய இசையும் பிரிவால் வாடிய உள்ளங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தியது. மகிழ்ச்சி நிறைந்த இல்லங்களில் பெண்கள் விளக்குகளை ஏற்றி வைத்தனர். இணைந்து வாழ்ந்தவர்களுக்கு மாலை என்பது இன்பம் தரும் நேரமாக இருந்தது. ஆனால் பிரிந்தவர்களுக்கு அது மனமயக்கத்தையும் துயரத்தையும் தந்தது. மாலை மறைந்தது. நிலவின் ஒளி உலகம் முழுவதும் பரவியது. இருளை அகற்ற வந்த பேரரசனை போல திங்கள் தோன்றி ஒளி வீசியது. அந்த நிலவொளியில் கோவலனோடு மாதவி மகிழ்ந்து இருந்தாள். அன்பும் பாசமும் நிறைந்த அந்த நேரத்தில் இருவரும் இன்பமாக பொழுதை கழித்தனர். அழகிய அணிகலன்களாலும் பூக்களாலும் தன்னை அலங்கரித்த மாதவி தன் இனிய பேச்சாலும் அன்பாலும் கோவலனின் மனதை மகிழ்வித்தாள். மாதவியைப் போலவே பல மகளிரும் தம் கணவருடன் இணைந்து மகிழ்ந்தனர். அந்த இரவு அவர்களுக்கு இன்பமான இரவாக அமைந்தது. நறுமணம் பூசி மலர்கள் அணிந்து அவர்கள் அழகுடன் விளங்கினர். இலக்கிய தமிழ் சேனல் லைக், சூப்பர், ஷேர், சப்ஸ்கிரைப் மணி.